வணக்கம். நம்முடைய முன்னோர்கள் தங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தை சுருக்கமாகவும் எல்லாரும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு எளிமையான சொற்களாலும் கேட்குறதுக்கு சுவாரஸ்யமாகவும் நிறைய பழமொழிகள் சொல்லிட்டு போயிருக்காங்க. நாளடைவில் அந்த பழமொழிகள்லாம் மருவி வேற மாதிரி அர்த்தங்களை நம்ம இப்போ புரிஞ்சிட்ருக்குறோம். அதனுடைய உண்மையான அர்த்தங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். இன்னைக்கு நாம் பழமொழிகளோட சரியான அர்த்தங்களை பார்க்க போகிறோம். வாங்க பழமொழி என்னன்னு பார்க்கலாம். ஊரான் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும். இதுதான் பழமொழி. இதை நம்ம எப்படி புரிஞ்சிட்ருக்கோன்னா, மற்றவர்கள் பிள்ளையை ஊட்டி வளர்க்குறப்போ நம்ம குழந்தை தானே வளரும், இந்த மாதிரியும் சொல்லலாம். இல்லைனா கஷ்டப்படுற குழந்தைக்கு நம்ம சாப்பாடு கொடுக்குறப்போ நம்ம குழந்தை தானே வளரும், இந்த மாதிரி நம்ம புரிஞ்சிட்ருக்கோம். இதனுடைய உண்மையான அர்த்தம் என்னன்னா, ஊரான் வீட்டு பிள்ளை அப்படிங்கிறது அடுத்த குடும்பத்திலேருந்து கல்யாணம் பண்ணி நம்ம வீட்டுக்கு வர்ற பெண். அந்த பெண்ணை தான் ஊரான் வீட்டு பிள்ளை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு குடும்பத்துக்கு மருமகளா கணவனுக்கு மனைவியாக வர அந்த பெண் குழந்தை உண்டாகிறப்போ அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க அந்த பெண்ணுக்கு நல்ல சத்தான உணவாக கொடுத்து நல்ல அன்போடு பார்த்துக்கிறப்போ அவள் மனதளவிலும் சந்தோஷமாக இருப்பாள். வயிற்றில் இருக்கிற அந்த குழந்தையும் நல்ல ஆரோக்கியமாக வளரும். பாருங்க, நம் முன்னோர்கள் அந்த காலத்திலேயே ஒரு பழமொழி மூலமாக நம்ம வீட்டுக்கு வர்ற பெண்ணை நல்லபடியாக கவனிச்சுக்கணுன்ட்டு எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறாங்க. இப்போது ரெண்டாவது பழமொழி என்னன்னு பார்க்கலாம். கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை, இதுதான் பழமொழி. இதை நம்ம எப்படி புரிஞ்சிட்ருக்கோன்னா, நம்மள்கிட்ட இருக்கிற ஒரு பொருளை அடுத்தவங்களுக்கு கொடுக்குறப்போ அந்த பொருளுக்குள்ள முக்கியத்துவத்தை அவங்க கொடுக்கலனா நம்ம என்ன சொல்வோம்? கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்னு சொல்வோம். ஆனால் இதனுடைய உண்மையான பழமொழி என்னன்னா, கழு தைக்க தெரியுமாம் கற்பூர வாசனை, இதுதான் அதனுடைய சரியான பழமொழி. இதில் கழு என்பது ஒரு வகையான புல் வகையை சார்ந்தது. அந்த புல்லை வச்சு பாய் தைப்பாங்க. அந்த கழுங்கிற புல்லை வச்சு பாய் பின்ன கற்பூர வாசனைக்கு ஈடான வாசனை அதுலேருந்து வரும். அதை தான் கழு தைக்க தெரியுமாம் கற்பூர வாசனை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் கற்பூர வாசனை வர்றதுனால அந்த பாயை சுற்றி பூச்சி எதுவுமே வராது. அதில் படுத்து தூங்குறப்போ நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கழுங்கிற புல்வகை பாயில் படுக்கிறது எவ்வளோ நல்லதுன்ட்டு ஒரு பழமொழி மூலமாக எவ்வளோ அழகாக விளக்கி சொல்லியிருக்கிறாங்கன்ட்டு. இப்போது அடுத்த பழமொழி பார்க்கலாம். 5 பெண்களை பெற்றால் அரசனும் ஆண்டி ஆவான், இதுதான் பழமொழி. இதை நம்ம எப்படி புரிஞ்சிட்ருக்கோன்னா, ஒரு நாட்டை ஆளக்கூடிய அரசனுக்கு 5 பெண் குழந்தைகள் பிறந்து அவங்க வளர்ந்து பெரியவங்களானதுக்கப்புறம் அவங்களுக்கு செய்ய வேண்டிய திருமணம், அதுக்கப்புறம் செய்ய வேண்டிய சீர்வரிசை போன்றவற்றை செய்து முடிப்பதற்குள் அந்த அரசனுமே ஆண்டி ஆகிவிடுவான். இந்த மாதிரி தான் நம்ம நினச்சிட்ருக்கோம். இதனுடைய சரியான பழமொழி என்னன்னா, 5 பெற்றால் அரசனும் ஆண்டி ஆவான். பழமொழி மாறினதுனால அர்த்தமும் மாறிப்போச்சு. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஆடம்பரமாய் வாழும் தாய், பொறுப்பில்லாமல் போகும் தகப்பன், ஒழுக்கம் தவறும் மனைவி, துரோகம் செய்யும் உடன்பிறப்பு, பிடிவாதம் பிடிக்கும் பிள்ளை, இந்த மாதிரி குணங்கள் கொண்ட உறவுகள் ஒரு அரசனுக்கே கிடைக்கிறப்போ அந்த அரசனே ஆண்டி ஆகிவிடுவான். பாருங்க, ஒரு அரசனுக்கே நல்ல குணங்கள் கொண்ட உறவுகள் அமையலைன்னா அந்த அரசனுடைய வாழ்க்கையே சரியாக இருக்காது அப்படிங்கிறத ஒரு பழமொழி மூலமாக எவ்வளோ அழகாக விளக்கி சொல்லியிருக்கிறாங்கன்ட்டு. இப்போ அடுத்த பழமொழி என்னன்னு பார்க்கலாம். கப்பலே கவிழ்ந்தாலும் கன்னத்திலே கை வைக்காதே, இதுதான் பழமொழி. இதை நம்ம எப்படி புரிஞ்சிட்ருக்கோன்னா, ஒருத்தருக்கு அவருடைய வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் இல்லைனா தொழிலில் எவ்வளோ நஷ்டங்கள் வந்தாலும் அவங்க கன்னத்தில் கை வச்சுட்டு உட்காரக்கூடாது, இந்த மாதிரி தான் நம்ம புரிஞ்சிட்ருக்குறோம். ஆனால் இதனுடைய சரியான பழமொழி என்னன்னா, கப்பலே கவிழ்ந்தாலும் கன்னக்கோலில் கை வைக்காதே. இதில் கன்னக்கோள்ங்கிறது திருடுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். நமக்கு எவ்வளோதான் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்தாலும் தொழிலில் நஷ்டங்கள் வந்தாலும் அடுத்தவங்க பொருள் மேலே ஆசைப்படக்கூடாது, அடுத்தவங்க பொருளை திருடக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த பழமொழியோட சரியான அர்த்தம்.
பாருங்க, வாழ்க்கையில நம்ம எப்போதுமே நேர்மையா இருக்கணும்ன்ட்டு ஒரு பழமொழி மூலமா எவ்வளோ அழகா விளக்கி சொல்லியிருக்கிறாங்கன்ட்டு. இப்போ அடுத்த பழமொழி என்னன்னு பார்க்கலாம். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. இதுதான் பழமொழி. இதை நம்ம எப்படி புரிஞ்சிட்டு இருக்கோம்னா, ஒருத்தங்க ஒரு செயல் செய்கிறப்போ அது நமக்கு பிடிக்கலனா இது மாதிரி செய்யாதீங்கன்னு சொல்லுவோம். ஆனால் அவங்க திரும்பவும் அதே செய்கிறப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய சரியான பழமொழி என்னன்னா, நல்ல மாட்டுக்கு ஒரு சுவடு. இதில் சுவடுங்கிறது மாட்டோட கால் தடத்தை தான் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. சந்தையில் மாடு வாங்க போகிறப்போ அது நல்ல மாடா, நல்ல பலம் வாய்ந்த மாடா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மாடு மண்ணில் பதிக்கிற தடம், அதோட சுவடு நல்ல ஆழமாக பதிஞ்சிருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. நல்ல ஆழமாக பதிஞ்சிருந்தனா அந்த மாடு நல்ல பலம் வாய்ந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்குவாங்க. இதே மாதிரி ஒரு நல்ல மனுஷனாக இருந்தனா அவனுடைய செயல்கள் மூலம் அவனை அறிஞ்சுக்கலாம் அப்படின்னு இந்த பழமொழி மூலமாக சொல்கிறாங்க. பாருங்க, ஒரு பழமொழி மூலமாக எவ்வளோ அழகாக விளக்கி சொல்லியிருக்கிறாங்கன்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் கதை கருவூலத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க. நன்றி, வணக்கம்.